ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸில் செகண்ட் யூனிட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலனா போயிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2. ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணது இருந்தால் ஸோ ப்ளீஸ் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த எஸ்ஸே. ஸோ எஸ்ஸே பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ட்ரடக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எஸ்ஸே வந்து ஒரு எஸ்ஸே டைப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப எலாபரேட்டடாக இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது த எஸ்ஸே. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஸே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்ஸே அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆமாம் தானே? ஸோ எஸ்ஸே அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீடர்ஸ் வந்து அதை படிப்பாங்க. ஸோ படிக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது ரொம்பவே ஈஸியானது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அது வந்து என்ன கிடையாதுன்னா ஈஸியானது கிடையாது. ஸோ அது எழுதுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி இல்லை, எழுதுறது எளிதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்கலானது, ஓகேவா, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆத்தர் வந்து என்ன நீட் அப்படின்னா ஸ்கில்ஃபுல் ப்ரெசன்டேஷன்ஸ் பவர். ஸோ அதை தான் வந்து சிறந்து விளங்குறாரு இதில், ஓகேவா, அதில் சிறந்து விளங்கமாக கொடுத்துருக்காரு. ஸோ விளக்கமாக அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதில் அந்த ஸ்கில்ஃபுல் ப்ரெசன்டேஷன்ஸ் பவர்ஸில் வந்து ஏன் பிகாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் நேச்சர் ஆஃப் எஸ்ஸே வந்து ஸோ வெளிப்படையாக வந்து அவர் ஆர்டிஸ்டிக் குவாலிட்டியில் காமிச்சிருக்காரு. அண்ட் ஸோ இதை தான் வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஸே வந்து எப்போ வந்துச்சு, ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு அதை பற்றின ஒரு வரலாற்று பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி பற்றி எஸ்ஸேல இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எப்போ எங்கே ஆரிஜினேட் ஆச்சுன்னா ஒரு 2 ரைட்டர் ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோம் ரைட்டர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சிசாரோ, இன்னொன்று வந்து செனேக்கா, இவங்க 2 பேரும் தான். இவங்க வந்து எபிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஸேவாக அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ எபிஸ்டல்ஸ் அப்படின்றது என்னென்னா த ஃபார்ம் ஆஃப் அ லெட்டர். சரிங்களா? ஒரு ஃபார்ம் ஆஃப் லெட்டர் அப்படின்றது தான் எபிஸ்டல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேக்கன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேர்ட் இஸ் லேட் பட் த திங் இஸ் ஏன்ஷியன்ட். வந்த வார்த்தைகள் வேணால் லேட்டாக வந்திருக்கலாம், சரிங்களா, பட் ஆனால் அந்த விஷயம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் பழசு தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெக்னோ. ஸோ மவுண்டெக்னோ வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர் ஆஃப் த 16th century. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு எஸ்ஸே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்ஸே இருக்கு இல்லையா? ஸோ எஸ்ஸேனா உங்களுக்கு தெரியும், கட்டுரை. ஸோ அந்த எஸ்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி வந்து வழித்தோன்றல் எப்படி தோன்றுச்சு, ஸோ அந்த டெரிவேஷன்ஸை வந்து அதுக்கான இதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? காரணத்தை தான் இதில் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிற மாதிரி, ஸோ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கட்டுரை. ஸோ இந்த எஸ்ஸே அப்படின்றது வந்து ஒரு வார்த்தையின் வழித்தோன்றலுக்கான ஒரு காரணத்தை வந்து நம்மளுக்கு இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த எஸ்ஸே அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு எப்படி வந்து எஸ்ஸே அப்படின்றது டெரைவ் பண்ணாங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து எஸ்ஸேஸ் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து தான் வேர்ட் எஸ்ஸே அப்படின்னே வந்துச்சு. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசே அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஆசே அப்படின்றது வந்து ஒரு அட்டெம்ப்ட், ஒரு முயற்சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுதான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஒர்க் ஆஃப் அந்த ரைட்டர்ஸ் இருக்கார்லே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மவுண்டெக்னோ. ஸோ அவர் வந்து we can see his attempt to explain a subject and character rather than dealing all the aspects his character or theme. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா ஓகேவா எல்லாருடைய ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் கேரக்டர் அண்ட் தீம். சரிங்களா? கரும்பொருள்னா தீம். சரிங்களா? அதையும் அந்த கேரக்டர்ஸையும் வச்சு நம்ம பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறாரு, அதை வச்சு நம்ம செய்கிறத விட நம்ம எதில் வந்து இது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சப்ஜெக்ட்லேயும் கேரக்டர்லேயும் வந்து நம்மளுடைய முயற்சியை வந்து அதில் நம்ம காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
ஸோ இதில் ஹிஸ் பிரின்சிபல் ஆப்ஜெக்ட் வாஸ் டு போர்ட்ரே ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவருடைய பிரின்சிபல் ஆப்ஜெக்ட் இதில் எப்படி வந்து போர்ட்ரே பண்ணி காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா சித்தரிக்க அது மாதிரி காமிக்குது. ஓகேவா, சித்தரிப்பதாகும் அது மாதிரி அவங்களுக்கு காமிக்குது. சரிங்களா, ஸோ இதில் வந்து முக்கிய நோக்கமாக அதுதான் வந்து அவருடைய பார்வையை வந்து சித்தரிப்பதாக சொல்லியிருக்காங்க. நோக்கமே அதுதான். ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூவோடைய போர்ட்ரே. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரைடனை பற்றி. ஸோ ட்ரைடன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17th century எஸ்ஸே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரே வந்து நிறைய வந்து வகையில் வந்து ட்ரைடன் வந்து எஸ்ஸேஸை வந்து அவரே வந்து இது பண்ணுவார், டெவலப் பண்ணுவார். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய எஸ்ஸே வந்து எஸ்ஸே ஆஃப் ட்ராமேட்டிக் போசி அப்படின்றது எப்போ எழுதியிருக்காருன்னா 1668. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈர்க்கப்பட்ட ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு 2 பர்சன், எடிசன் அதுக்கப்புறம் ஸ்டீல், இவங்க 2 பேரையும் பற்றி அதில் கொடுத்துருக்காரு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டர் வந்து இந்த எஸ்ஸே இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து சிறந்த ஒரு ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அலெக்சாண்டர் போப்பு, சார்ல்ஸ் லாம்பு, நெக்ஸ்ட்டு வந்து விர்ஜினியா உல்ஃபு, நெக்ஸ்ட்டு வந்து ஜார்ஜ் ஆர்வெல்லு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎம் ஃபாஸ்டரு, நெக்ஸ்ட்டு வந்து டோனி மெரிசன், நெக்ஸ்ட்டு வந்து எமர்சன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தோழே. ஓகேவா, அடுத்தது அண்ட் எட்கர் அலன் போ. ஸோ ஹவெவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஸே வந்து ஒரு பெரிய ஓகேவா ஒரு அப்பர் ஹேண்டில் வந்து இந்த எஸ்ஸே ரொம்ப பிரபலமாக டியூரிங் எப்போ அப்படின்னா நியோ கிளாசிக்கல் பீரியட் டைமில். ஓகேவா, நியோ கிளாசிக்கல் பீரியட் டைமில் ரொம்பவே இந்த எஸ்ஸே வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அப்படின்னா பிகினிங் ஆஃப் த 20th century அதில். ஸோ இது வந்து ரொம்ப எப்படின்னா நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எஸ்ஸே. ஸோ அதுக்கான டெஃபினிஷன், ஸோ எஸ்ஸேக்கான டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேர்ட் எஸ்ஸே இஸ் டிஃபைன்ட் இன் மெனி வேஸ். இந்த எஸ்ஸே அப்படின்ற வார்த்தை நம்ம நிறைய வழிகளில் டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அதில் டாக்டர் ஜான்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா a loose sally of the mind and irregular performance. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ மனிதன். ஸோ ஒரு மனிதனுடைய தளர்வான அந்த மைண்டை வந்து அவர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கமற்ற, அது எப்படி இருக்குது அப்படின்னா இர்ரெகுலராக இருக்குது. ஸோ அந்த செயல்திறன், அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா the Oxford English Dictionary defined it as. இந்த Oxford English Dictionary எப்படி டிஃபைன் பண்ணுது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜான்சன் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்தோம். இதில் வந்து Oxford English Dictionary எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். A composition of moderate length on any particular subject. இதில் வந்து Sainbury described இது வந்து பார்த்திங்க அப்படின்னா it as a work of prose art அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து சொல்கிறாங்க என்ன, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும், சரிங்களா, எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மிதமான ஒரு நிலத்தின் கலவையாக தான் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டேஷன். சரிங்களா, ஸோ செயின்பரி வந்து டிஸ்கிரைப்ஸ் இட் ஆஸ் என்னவா இது பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஒர்க் ஆஃப் ப்ரோஸ் ஆர்ட். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த எஸ்ஸே இஸ் ஷார்ட் அண்ட் டீல்ஸ் with a single thoughts or themes, but it does not basically deal with every aspects of the theme. ஸோ எஸ்ஸே வந்து ஷார்ட் தான். ஓகேவா, ஆனால் அது வந்து என்ன டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் தாட். ஓகேவா, சிங்கிள் எண்ணங்களை மட்டும்தான் வந்து டீல் பண்ணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தீமை. பட் ஆனால் வந்து என்ன பண்ணாதுன்னா பேசிக்கலி வந்து எதை டீல் பண்ணாது அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் த தீமையும் அதை டீல் பண்ணாது. சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸே. த எஸ்ஸே கேன் டீல் வித் ஆல் த சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ எஸ்ஸே அப்படின்றது எதை டீல் பண்ணணும்னா எல்லா சப்ஜெக்ட் மேட்டரையும் அதை டீல் பண்ணும். ஸோ இதில் வந்து therefore the essay can be classified by its manner and style
தென் பை இட்ஸ் மேட்டர். ஸோ எஸ்ஏ அப்படின்றது கேன் பி எப்படி கிளாஸிஃபை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மேனர் அண்ட் ஸ்டைலை வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் பை இட்ஸ் மேட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், திஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அசர்டட் பை யார் இந்த நேம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா யூ வால்கர் உஸ்ஸே தேர் இஸ் நோ சப்ஜெக்ட் டு பி டீல் வித் அன் எஸ்ஏ. ஸோ இதில் யூ வால்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ சப்ஜெக்ட் டு பி டீல் வித் அன் எஸ்ஏ. ஸோ அப்போனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு, ஸோ ஒரு எஸ்ஏவை நம்ம டீல் பண்ணுறது அப்படின்னா கையால் எந்த ஒரு விஷயமும், சரிங்களா, விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா as W.H. Hudson says, an essay is a personal, it is true in modern essay. ஸோ ஆட்சன் என்ன சொல்கிறாரு, ஆட்சன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ அப்படின்றது பர்சனல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இன் மாடர்ன் எஸ்ஏயில் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஏயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஆத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸட்ராஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபைண்ட் த பர்சனல் எலமெண்ட். சரிங்களா? ஜிகே செஸ்டர்டன், ஏஜி கார்டினர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸட்ராஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பர்சனல் எலமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு, நேச்சர் ஆஃப் த எஸ்ஏ. சரிங்களா? ஸோ எஸ்ஏவுடைய நேச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். த வேர்ட் எஸ்ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் பி அப்ளைட் டு செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் லிட்ரரி ஒர்க் இன் ப்ரோஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் என்னென்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ், கொட்டேஷன்ஸ் ஆர் எ ஃபியூ பேஜஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் விஸ்டம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இட் மே கண்டைன் தின் ஆஃப் டைல்யூட்டட் தாட், ப்ரோஃபவுண்ட் ஆர் லைட் அப்சர்வேஷன்ஸ் ஆர் பர்சனல் காசிப். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படி, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதில் ஸோ வேர்ட் எஸ்ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் லிட்டரரி ஒர்க் இருக்குது. ஸோ ஒர்க் அதுவும் ப்ரோஸில். ஸோ அதில் ரிஃப்ளெக்ஷன், கொட்டேஷன்ஸ், அப்புறம் ஃபியூ பேஜஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் விஸ்டம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் விஸ்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தின் ஆஃப் டைல்யூட்டட் தாட் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, தின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு சிந்தனையில் டைல்யூட்டட் அப்படின்னா அப்படிதான். ஓகேவா? டைல்யூட்டட் தாட் அப்படின்னா தாட் அப்படின்றது சிந்தனை. ஓகேவா? ஸோ அதில் ஒரு மெல்லியதாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆழமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லைட் அப்சர்வேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கவனிப்பு, ஒளி கவனிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் காசிப்ஸ் அப்படின்னா யாராவது வதந்திலாம் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் ஒரு பர்சனல் காசிப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது, இட் அகாமடேட்டட் மெனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ் அஸ் தீம். இட் மே பி அ சயின்டிஃபிக், ஃபிலாசபி, ஹிஸ்டாரிக்கல் ஆர் கிரிட்டிக்கல். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, ஸோ இதில் என்ன இடம் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் தாட் அஸ் தீம். என்னென்ன தீம்ஸ் இட் மேபி எப்படி இருக்கலாம், சயின்டிஃபிக்காக இருக்கலாம், ஸோ ஃபிலாசபிக்கலாக இருக்கலாம், ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கலாம், ஸோ கிரிட்டிக்கலாக இருக்கலாம். ஸோ இதுதான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட் இந்த டைப் ஆஃப் எஸ்ஸே வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் லிட்ரரி ஃபார்ம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா இது வந்து இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து தோஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரூ எஸ்ஸே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐ மீன் இதனில் சம் டிஸ்ட்ரிக்டிவ் எஸ்ஸேஸை வந்து நம்ம இப்படி ட்ரூ எஸ்ஸேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்லி இந்த எஸ்ஸே சப்ஜெக்டிவ் அண்ட் பர்சனல். ஸோ ஷார்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஸே அப்படின்றது ஒரு சப்ஜெக்டிவ் அண்டு பர்சனல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் ஃபேக்ட் ஆஃப் த எஸ்ஸே இஸ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த ரைட்டர் மைண்ட் அண்ட் கேரக்டர் அப்பான் த சப்ஜெக்ட் மேட்டர். ஓகேவா? இதில் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய
ஃபேக்ட் ஆஃப் த எஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ரைட்டர் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் மேட்டர், ஓகேவா? அந்த சப்ஜெக்ட் மேட்டர் அப்போது யார்கிட்ட இருக்குன்னா அந்த கேரக்டர்கிட்ட. ஸோ அது மாதிரி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் ரீடிங் த எஸ்ஸே, ஸோ எஸ்ஸேவை நம்ம படிக்கும்போது அதில் ஒன் இஸ் டு கன்சிடர் த ரைட்டர் பர்சனாலிட்டி. ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு என்னவா தெரியும்னா ரைட்டருடைய பர்சனாலிட்டிஸ் வந்து தெரியும். ஸோ அப்புறம் அவருடைய வியூ பாயிண்ட் ஆன் லைஃப், ஸோ லைஃப்பை பற்றின ஒரு இது தெரியும், சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஸே வந்து we have to judge, நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணணும். ஸோ அதோடைய வேல்யூ ஆஃப் வாட் we says and how beautiful he says it, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எஸ்ஸேஸ்க்கான வேல்யூ எப்படி இருக்குது, ஸோ அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இருக்குது அப்படின்றது நம்ம அவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 2 kinds ஆஃப் எஸ்ஸே இருக்குது. ஒன்று ஃபார்மல் எஸ்ஸே, இன்னொன்று இன்ஃபார்மல் எஸ்ஸே. ஸோ ஃபார்மல் எஸ்ஸேக்கு இன்னொரு நேம் ஆர்டிக்கல். ஸோ ஃபார்மல்னால் என்ன? ஸோ ஃபார்மல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார்மல் எஸ்ஸே அப்படின்றது இம்பர்சனல், ஸோ எதையும் நம்மளுக்கு சுட்டி காட்டாது, சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாருன்னா ஆத்தர் வந்து ரைட் ஆஸ் அன் அத்தாரிட்டி ஆர் ஹைலி நாலேஜபிள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதில் வந்து ஆத்தர் வந்து அதிகாரமாக எப்படி இது பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அத்தாரிட்டியையும் ப்ளஸ் அவருடைய ஹைலி நாலேஜபிள் அப்படின்னா அதிக அறிவுள்ளவராக எழுதியிருக்காரு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்காலர்லி ஜேர்னல் அண்ட் சீரியஸ் ஆர்டிகல்ஸ் ஆன் கரண்ட் ப்ராப்ளம்ஸ் ரிட்டன் டு எ தாட்ஃபுல் ஆடியன்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது. ஸோ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸோ இதில் பாருங்கள், ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அறிவார்ந்த இருக்காங்க இல்லையா, ஸோ ஸ்காலர்லி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஜேர்னல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சீரியஸான ஒரு தீவிர கட்டுரைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஆர்டிக்கலாக. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்தனை மிக்க ஒரு எப்படி இருக்கும்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் ரிட்டன் டு த தாட்ஃபுல் ஆடியன்ஸ், ஒரு பார்வையாளர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபார்மல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபார்மல் அப்படின்றது என்னென்னா ஆக்சுவலாக இன்ஃபார்மல் அப்படின்றது பர்சனல், சரிங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு சுற்றி காமிக்கும் அண்ட் ஃபெமிலியர்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் ரைட்டிங் திஸ் இன்ஃபார்மல் எஸ்ஸே த ஆத்தர் ஷோஸ் எ ஃப்ரெண்ட்லி டோன் வித் திஸ் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் இன்ஃபார்மல் எஸ்ஸே எழுதும்போது ஆத்தர் என்ன காமிச்சிருப்பாருன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி டோன் வந்து ஆடியன்ஸ்க்கு காமிச்சிருப்பார், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓகேவா, ஐ மீன் இந்த டைப் ஆஃப் எஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஆத்தர் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா எவ்ரிடே தினமும் நடக்கக்கூடிய அந்த மேட்டர், ஸோ அந்த மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேதர் தென் பப்ளிக் இஷ்யூஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டாபிக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து பப்ளிக் இஷ்யூஸு அந்த ஸ்பெஷலைஸ்டு டாப்பிக்கை மட்டும், ஸோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஸோ பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு தலைப்புகளையும் காட்டிலும் அந்த ஸ்பெஷலைஸ்டு டாபிக்ஸ்லேயும் காட்டிலும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றாட நடக்கக்கூடிய அந்த விஷயங்களில் வந்து ஐ மீன் எவ்ரிடே மேட்டர்ஸில் வந்து அதை டீல் பண்ணியிருக்காரு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிவைடட் இன்ட்டு பர்ஸ்னல், இன்ஃபார்மல் வந்து டிவைடட் இதெல்லாம். ஸோ பர்ஸ்னல், ரிஃப்ளெக்டிவ், எக்ஸ்போய்டரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாரிஸ்டிக், நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்டிக்கல் அண்ட் ஸோ ஆன் இதெல்லாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா thus the essay was developed and it has got a prominent place in literature. ஸோ எஸ்ஸே வந்து டெவலப் ஆகிடுச்சு அண்ட் இது வந்து ஒரு ப்ராமினன்ட் பிளேஸில் அடைஞ்சி ஒரு நல்ல ஒரு பேர் வந்து லிட்ரேச்சருக்கு கிடைச்சிருக்கு, ஒரு சிறந்த பேர், ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டு. வெதர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகை ஆஃப் லிட்ரேச்சர் வந்து எக்ஸிட் ஆகிருக்கும், ஆகாத கூட இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து அஷ்யூராக நான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா எஸ்ஸே அப்படின்றது
இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்டைலு, ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஷுவராக. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். கண்டிப்பாக இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக படித்து பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கேட்டுட்டு அதை நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை விட எதுவுமே ஈஸியாக இருக்காது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.